நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அங்கே சுறுசுறுப்பு தேவை. அங்கே சனி இருக்கிற பவராக இருந்துச்சுன்னா, ரொம்ப வலிமையாக நல்ல பொசிஷனில் இருந்துச்சுன்னா, சனி உச்சம் பெற்றால் இவங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருந்தாலும், எவ்வளோ ஹை போஸ்டிங்கில் இருந்தாலும், இவங்களுக்கு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கூட சனியுடைய பார்வைகள், அதாவது சனி 3ஆம் பார்வையாக அவங்க லக்னத்திலேருந்து 8ஆம் பார்வையாக இருந்தால் நோய் நொடிகளின் தாக்கம். ஊர் காவல் தெய்வ அம்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் தெய்வங்கள் இருக்கும் காவல் தெய்வமாக. அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது நவகிரகங்கள் நம்ம முகத்தில் இருக்கிறதுனால, உடல் பாகங்களில் நவகிரகங்கள் முகத்தில் இருப்பதனால் திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு கிரகங்களும் ஜாதகத்தில் வலுவாக இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றத தொடர்ந்து ஒரு பதிவிலுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ அடுத்து எந்த கிரகம் அப்படின்னா சனி கிரகம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். ஆஹா, சனி பார்த்தா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமும் வரும். ஸோ சனி அப்படின்ற கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலோ வலுவில்லாமல் இருந்தாலோ என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். ஒரு கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தது இல்லை வலுவில்லாமல் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சனி அப்படின்ற ஒரு கிரகம் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும்? சனி அப்படின்னா என்ன மாதிரியான செயல்பாடு கொண்டது? சனிங்கிறது நம்ம வேலை, நம்மளுடைய கர்மா, நம்ம சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நம்ம ஒரு வேலை செய்யணும்னா அங்கே சுறுசுறுப்பு தேவை. அங்கே சனி இருக்கிற பவராக இருந்துச்சுன்னா, ரொம்ப வலிமையாக நல்ல பொசிஷனில் இருந்துச்சுன்னா, அவங்க வேலை பார்க்குற இடத்துலேருந்து எல்லா இடத்துலையும் நல்பெயர்கள் வாங்கிக்கிட்டு நல்ல வேலைக்கான இப்போ நம்ம ஒரு ஜீவன் நடத்தணும்னா வேலை கம்பல்சரியாக தேவை. அந்த ஜீவன் நடத்துறது, ஒரு சொசைட்டியோட நல்ல பெயர் வாங்குறது எல்லாத்துக்குமே இந்த சனியுடைய சப்போர்ட் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ அந்த சனி கரெக்டான இடத்துல எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா அது அதான் சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி சரியான வேலையை செய்யக்கூடியது, உங்கள் கருமாவை சரியாக எடுத்து கொடுக்கும். அப்படி அந்த சனி நம்மளுக்கு சரியாக செயல்பாடுகள் செய்யலைன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். சனிங்கிறது என்னென்னா, இப்போ சனி நீச்சமாக இருந்தால் சனிங்கிறது பெரும் திரள் கூட்டம் அப்படின்பது நம்ம எடுத்துருப்போம். இந்த திரள் கூட்டம் சனி நீச்சமாக இருந்தால் இவங்களுக்கு இந்த திரளான கூட்டத்துக்குள் அவங்களால இருக்க முடியாது. ஒரு அதிகமான கூட்டம் இருக்கிற இடத்துல இன்ட்ரோவர்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அது இவங்களுக்கு பொருந்தும். இவங்களால் மற்ற இப்போ வேலையாட்களை வச்சு வேலையை வர்றதே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவங்களாலேயும் ஒரு வேலையை ஹார்ட் ஒர்க்கான வேலை, ரொம்ப கடினமான வேலையை இவங்களால் செய்ய முடியாது. அதே போல் இவங்க அந்த கடினமான வேலை செய்யக்கூடியவர்களை கூட இவங்களால் நிர்வகிக்க முடியாது. அந்த மாதிரி தன்மையில் இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்க என்ன பொசிஷன்னா, சனி நீச்சமானால் அது உச்சம் பெற்றதாக மாறும். எது? சூரியன். அப்போ இவங்க தலைமை பொறுப்பு, அந்த மாதிரி பொறுப்புகள் இவங்ககிட்ட ஒரு லீடர்ஷிப் தன்மை கொடுத்துட்டு செஞ்சோன்னா ஓகே. ஆனால் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை இவங்களை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் வேலையாட்களை வச்சு பண்ணக்கூடியதாக இருக்காது. இவங்க என்னென்னா, இவங்களுக்கு கீழே ஒரு பிஏ அந்த மாதிரி வச்சுட்டு, அப்போ அந்த பிஏ மூலமாக அந்த சனியினுடைய அடிமை வேலை பார்க்குறவங்க நிர்வகிக்கும் தன்மையாக இவங்க மாற்றிக்கொள்ளலாம். முடிஞ்சு இவங்களுக்கு அடிமை வேலையும் பிடிக்காது. அதே மாதிரி இந்த மற்றவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது. அப்போ சனி நீச்சம் இவங்களுக்கு எவ்வளோ, அதாவது ஒரு உயர் பதவி மட்டும்தான் இருக்குன்னா ரொம்ப ரேர். ரொம்ப இந்த சொசைட்டியில் ஒரு பதவி தான் கிடைக்கும். அப்போ இவங்களால் அந்த சனி சரியான வேலைப்பாடு இல்லாதனால இவங்களால் அந்த உயர் பதவியை மட்டும்தான் டார்கெட் பண்ண முடியும். இல்லாட்டா இவங்க சும்மா கட்ட பஞ்சாயத்து மாதிரி வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற தன்மையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு சனி நீச்சத்தினால் அவங்களுடைய கெடுபலன்களாக அது மாறிடுது. அதே போல் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தகப்பனா தாயா இவங்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய முடியாமல் தவிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சனி இவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக தர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. இது சனி நீச்சத்தினால். அப்போ சனிங்கிறது நீச்சம் பெற்றால் நமக்கு முழுமையான நன்மை தராது அப்படிங்கிறது. அதே போல் சனி உச்சம் பெற்றால் இவங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருந்தாலும், எவ்வளோ ஹை போஸ்டிங்கில் இருந்தாலும், இவங்களுக்கு தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுடன் நல்லா மிங்கிள் ஆவாங்க. இவங்க எப்போவுமே பெரும் கூட்டத்துக்குடன் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சனாக இருப்பாங்க. சிறு வயதிலே அனுபவம் நிறைய பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால் இவங்க சின்ன வயதில் இவங்க சனி உச்சம் பெற்றவங்களுக்கு சிறு வயதில் ஒரு போராட்டமான தன்மையான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இவங்க சிறு வயதிலே நிறைய அனுபவம் பெற்ற
பெற்றவர்களாக இருக்கிறனால இவங்களால் வந்து அவங்க ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களோட மிங்கிளாக முடியாது. இந்த தன்மையில் இந்த உச்சம் பெற்றதுனால அதே இது வயதாக இவங்களுடைய நன்மதிப்புகள் கூடிக்கிட்டே இருக்கும். வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே இவங்களுடைய மதிப்புகள் சொசைட்டியில் ஓரளவு க்ரோத் ஆகும். அதனால இவங்களுக்கு அந்த சனி உச்சத்தினால் சிறு வயது அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாட்டாலும் வளர 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 அவங்களுடைய சனி உச்சம் வந்து இவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு இவங்க வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்வதாக இருக்கும். அதே சமயம் இவங்க யார் என்ன சொன்னாலும் பணிவுடன் எல்லாத்தையும் கேட்டுக்குவாங்க. எந்த வேலை செஞ்சாலும் இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. தன் வாழ்வாதாரத்துக்கு எது முக்கியமோ அதை செய்யறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. நியாயமாக நடக்க முயற்சி பண்ணுவார்கள் இந்த சனி உச்ச பெற்றவர்கள். இந்த வேலையை இவ்வளோ கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது, இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க நான் இவ்வளோ தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத இல்லை. என்னுடைய சம்பளத்துக்கு நான் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கங்கிறத விட என்னுடைய உழைப்பை என்னுடைய நேரத்தை கரெக்டாக இந்த இடத்துல நான் கரெக்டாக கொடுக்குறேனா அப்படிங்கிறது முக்கியமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பதவி கரெக்டாக வந்து கிடைக்கணும். இதெல்லாம் இந்த சனி உச்சம் பெற்றவர்கள் வந்து எதிர்பார்ப்புகளும் செயல்பாடுகளுமாக இருக்கும். அதனால் இவங்க வந்து இவங்க பெரிய போஸ்டிங் வந்து தனக்கு கீழே வேலை பார்க்குறவனுக்கு வேலை செய்யலை தெரியலைன்னா கூட அந்த வேலை செய்ய தெரியாதவனை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு இதை இப்படி தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கி அந்த வேலையை செஞ்சு காமிப்பார். சும்மா கைட் மட்டும் பண்ணாமல் அவரே அந்த வேலையை செஞ்சு காமிப்பார். அந்த அளவுக்கு சனி உச்சம் பெற்றவர்களுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எல்லாரையும் மதிக்க மாட்டார். எல்லாருக்கிட்டையும் ஒரு அந்த ஆர்டர் தன்மை இந்த மாதிரி பண்ணிக்கிடக்கூடியவராக இருப்பாங்க. அதனால் இந்த சனி உச்சம் பெற்றவர்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த சனியின் பார்வைகள் அதை வந்து மறைவு ஸ்தானத்தில் சனி இருந்துச்சுன்னா சனியின் பார்வை இருந்துச்சுன்னா சனியின் பார்வை இருந்துச்சுன்னா இவங்க வந்து ஓரளவு வந்து இதாகும். சனியின் பார்வைகள் வந்து படுற இடம் வந்து ஸ்லோவாக மந்தம் படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த 3, 6, 3, 7, 10 இந்த பார்வைகள் வந்து ரொம்ப மந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது போக 7, 8 இந்த பார்வைகள் படும்போதும் இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெஸ்ட் பலனாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால் இந்த சனியுடைய பார்வைகள், அதாவது 3ஆம் பார்வையாக, அதாவது சனி 3ஆம் பார்வையாக அவங்க லக்னத்திலேருந்து 8ஆம் பார்வையாக இருந்தால் நோய் நொடிகளின் தாக்கம் அவங்களுக்கு குறையும். அந்த மாதிரி அப்போ ஒவ்வொன்றுமே அவங்களுடைய பார்வைகளின் தன்மையில் இவங்களுக்கு வந்து எல்லாமே பிரேக் ஆகிறதா இருக்கும். இப்போ 8ஆம் வீட்டிலேருந்து சனி பார்வை வந்து 8ஆம் வீட்டில், அதாவது லக்னத்திலேருந்து 8ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்த்தா இவங்களுக்கு வேலை கிடைக்கிறது சுய வேலையை தான் பார்க்கணும். இந்த யார்கிட்டயாச்சும் அடிமை வேலை பார்க்குற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் மந்தப்படுத்தும். இந்த மாதிரி சனியின் பார்வைகளை வைத்து நம்ம வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க. அதாவது லக்னத்தில இருந்து வச்சுக்குவாங்க. அது எந்த பாவத்தில் நிற்குது அந்த பாவத்திலேருந்து சனி நிற்கிற பாவத்திலேருந்து 3ஆம் பார்வையாக கவுண்ட் பண்ணி அது லக்னத்துக்கு எத்தனாம் பார்வைன்னு பார்த்தா அதெல்லாம் மந்தமாகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த 7ஆம் பார்வை, 3ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இதெல்லாமே சனியுடைய பார்வைகள். பொதுவாக சனி நிற்கிற இடத்தை வந்து ரொம்ப வளமைப்படுத்தும். அது வந்து தன் செயல்களை கரெக்டாக செய்ய வைக்கும், சுறுசுறுப்பாக ஆக்டிவேட் பண்ண வைக்கும். அப்போ அந்த நின்ற இடத்தை வந்து ரொம்ப கவனமாக ஸ்ட்ராங்காக சிரமமாக உட்கார்ந்துக்கொள்வோம் அப்படிங்கிறது சனியுடைய வேலையாக இருக்கும். சனி வந்து நம்ம மூதாதையர்களுடைய அம்சமாக இருப்பதினால் நம்ம முன்னோர்களுடைய சாயல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அந்த முன்னோர்கள் நம்மளுக்கு செய்த பாவ கணக்குகள், லாப கணக்குகள் எல்லாமே நம்மளுக்கு சனியின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம முன்னோர்கள்ங்கிறது என்னென்னா நம்ம தான் முன்னோர்களாக பிறந்திருப்போம். அந்த பிறப்பினுடைய பலன் நம்ம அடுத்த பிறப்பாக எடுத்து அந்த சனியுடைய கர்மாவை நம்ம வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால் என் முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை நான் எதுக்கு தாங்கணும், அப்படி எனக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் தான் அந்த சனியாகவே பிறந்திருப்பீங்க, மூதாதையர் அம்சத்தில் பிறந்திருப்பீங்க. அதில் நிறைய மிஸ்டேக் பேலன்ஸ் வச்சுருப்பீங்க. அது பிறப்பாக அடுத்த பிறப்பாக நீங்கள் உதயமாகி அந்த மூதாதையர்களுடைய விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வித்தியாகும். நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, என் அண்ணன் நல்லா இருக்கான், மூதாதையர் பாவனா அவங்களுக்கு பிடிக்கணுமே, எனக்கு பிடிக்கிறது, என் சித்தப்பா பையன்லாம் அப்படி தான் இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு உருவம் தான் ஒரு இதுதான் ஜென்மம் எடுக்க முடியும். அப்போங்கும்போது நீங்கள் தான் அந்த சனியோட ஜென்மமாக எடுத்திருக்கும் போது அவங்க அந்த பிறப்பினுடைய ஜென்மமாக நீங்கள் எடுக்கலை. அப்போ அது உங்களை தான் தாக்க முடிஞ்சு அவங்கள கம்பேர் பண்ணவே கூடாது. அப்போ நம்ம இந்த சனியினுடைய பிறப்பை வந்து நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கான மூதாதையர்களுடைய பாவமா இல்லாட்டி ஏதாச்சும் வாங்க முடியாமல் சோகத்தில் இறந்தாங்களா என்னன்னு அந்த சனியை வைத்து நம்ம எடுத்து அதுக்கு சரியான பரிகாரமாக எடுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து நம்ம ஒவ்வொரு
ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காவல் தெய்வமாக இருப்பாங்க. ஒரு காவல் தெய்வம் வந்து ஊர்காவல் தெய்வம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி குலக்காவல் தெய்வம் இருக்குது, அப்புறம் காவல் தெய்வம் குலதெய்வத்துக்கு காவல் காக்கிற தெய்வமாக இருக்கும். ஊர்காவல்னா நம்ம ஊர் எல்லையிலே நம்ம ஒவ்வொரு ஊர் குறிப்பிட்ட இனத்தவருக்கான ஒரு காவல் தெய்வம் ஊர்லேயே வச்சுருப்பாங்க. அந்த ஊர்காவல் தெய்வம் இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது சனி வீக்காக இருக்கும்போது நம்ம ஊர்காவல் தெய்வத்தை தான் நம்ம எடுக்கணும். ஊர்காவல் தெய்வத்தை எடுத்து நம்ம மூதாதையர்கள் எங்கே வாழ்ந்தாங்க அந்த இடத்துல உள்ள ஊர்காவல் தெய்வத்தை பார்க்கணும். இல்லை எனக்கு அந்த இடமும் தெரியல, எதுவும் தெரியல, நாட்டை விட்டு போயிட்டோம், ஊரை விட்டு போயிட்டோம், அது தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஊர் காவல் தெய்வ அம்சத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் தெய்வங்கள் இருக்கும் காவல் தெய்வமாக. அந்த தெய்வ வழிபாடுகளை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சனியினுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறது. இந்த சனி ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க வந்து சனினால் இவங்களுக்கு கெடுதல் இருக்குன்னா இந்த கருப்பு கலர் உடைகளை அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவது நல்லது. ஊனமுற்றவர்களுடைய நம்மளுக்கு வந்து எனக்கு எதுவுமே ஜாதகத்தை பற்றி தெரியாது, ஆனால் சனி எனக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஊனமுற்றவர்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி ஒரு செயல் நடக்கும், இல்லாட்ட ஊனமுற்றவர்கள் உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சனியினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ வறுமை கோட்டுக்குள் உள்ளவங்களை வந்து நீங்கள் எவ்வளோ தான் அவங்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க வந்து உங்களை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக உருவாக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க அந்த சமயத்தில் நீங்களுடைய சனியுடைய கர்மா உங்களுக்கு பேடாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மாதிரி நம்ம செயலும் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது கூட எப்போவுமே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது உங்களை நெகட்டிவாக பேச மாட்டாங்க. ஒரு பெரும் கூட்டத்தில் நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தான் உங்களை பற்றி நெகட்டிவாக அசிங்கங்கள் வரும். அப்போ இது தனியாக இருக்கும்போது என்கிட்ட சொல்லி தான் நான் பார்த்துருப்பேனே அப்படிங்கிறது கூட இதாகும். அப்போங்கும்போது இந்த இதுவும் நம்மளுடைய சனியுடைய நெகட்டிவ் நாள் வரக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் சனியினால் வர நெகட்டிவை வந்து நம்ம செய்யும் செயல்களிலும் நம்மளுக்கு ஒருத்தர் கொடுக்குற ரிசீவ் பண்ணுறதையும் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு கோஆப்ரேட்டாக இல்லைன்னா நம்மளுக்கு சனி நெகட்டிவாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சனியோட ராகுவும் கேதுவும் இணைஞ்சிருந்தா என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்கும்? சனியுடன் ராகு இணைந்தால் சனி ராகுன்னா எப்போவுமே எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறது. இவங்க வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு போராடுவாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துல வந்து இவங்களுக்கு ஹெவியான வேலையாக இருக்கும், இல்லாட்ட எவ்வளோ வேலை பார்த்தாலும் கெட்ட பெயர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கெட்ட பெயர்லையும் அவங்க வந்து அங்கே வேலை பார்க்கணும், ஜீவன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த கெட்ட பேர்லையும் அந்த வேலை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் போராட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சனி ராகுடைய தன்மையாக இருக்கும். அதே மாதிரி சனி ராகு வந்து இவங்க வந்து ஒரு இடத்துலையே வேலை பார்க்க முடியாது, மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை விட்டால் கூட இவங்க இந்த வேலையிலேருந்து அடுத்த க்ரோத் போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையில் சம்பளம் கொஞ்சம் கூட இருக்குன்னா அப்படியே லைஃப் அந்த வேலையில் வந்து அப்டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சனி ராகு இருக்கிறவங்க வந்து பொதுவாக அப்பா வழியில் சொத்துக்கள் அம்மா வழி சொத்துக்கள் எது இருந்தாலும் அந்த சொத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சுயமாக நானே உழைத்து நானே சம்பாதிக்கிறத எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுய ஏர்னிங்காக தான் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க, அதற்குண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறவு அவங்க வந்து கண்டிப்பாக அந்த பூர்வீக சொத்தை ஆளும் தன்மையாக வரும். ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பாக அந்த சனி ராகுங்கிறது சாபத்தினுடைய தன்மையாக பிறப்பவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்வேன் இல்லையா, ஒரு சனி வந்து சாபத்தினால் மூதாதையர் சாபம் பெற்று கூட பிறப்பெடுத்திருக்கலாம், இல்லாட்டா வலிகளால் நிறைந்து யாருமே பார்க்காம யாருமே இது பண்ணாமல் ஒதுங்கி இருந்து கடைசி மனக்குமுறலை இறந்தவங்களும் இருப்பாங்க. இது வந்து சனி ராகுங்கிறது இவங்க வந்து மற்றவங்களுடைய சாபத்தை முழுமையாக வாங்கி இறந்தவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து அடுத்த பிறப்பாக இருக்கும்போது சனி ராகு இருக்கிறவங்க வந்து எல்லாவித தோஷங்களையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஈர்க்கிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் ஒரு போராட்டமும் ஒவ்வொரு விஷயமும் செய்வதற்கு போதைக்கு ஈஸியாக அடிக்ட் ஆகுவாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை பார்க்கும்போது அந்த வேலையிலே எப்படி ராங்கான ரூட்டில் வந்து அந்த வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும். அந்த இதெல்லாம் அவங்க பண்ணதுக்கூடிய தூண்டுதல்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் இந்த சனி ராகுனால் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இவங்க குடும்பத்தில் யாராச்சும் மருத்துவர்கள் யாராச்சும் இருந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த சனி ராகுங்கிறது சேவிங்ஸு கள்ளப்பணம் அப்படிம்பாங்க இல்லையா, பிளாக் மணி, அதெல்லாம் பதுக்கி வைக்கும் நிலைமைகள்லாம் உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இவங்க வந்து பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்டிங் ட்ரப்பில் தான் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த தப்பும் தவறில்லை, நான் சம்பாதிக்கிறதுக்கு எதுனாலும் தவறில்லைங்கிற அந்த
ஃபோர்ஸோட mentality போயிடும். அந்த இதுக்குள்ள ஃபோர்ஸோட போவாங்க. ஏன்னா அவங்க அடிபட்டது அவ்வளவாக இருக்கும். இவங்க வந்து நவகிரக தோஷம் அப்படிமோ இந்த சனி ராகு இது வந்து நவகிரகங்கள் வந்து நம்ம முகத்தில் இருக்கிறதுனால உடல் பாகங்களில் நவகிரகங்கள் முகத்தில் இருப்பதனால் அடிக்கடி முகத்தை கழுவுறது, பால் வச்சு முகத்தை தொடச்சிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நவகிரக தோஷங்கள் விலகும். அதுக்கு காலை எந்திரிச்சோன்னா கண்டிப்பாக முகம் கழுவுதல், மாலை கழுவுதல், இது ரெண்டும் முக்கியம். விபூதி நெத்தியில் வைக்கணும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நவகிரக கோயிலுக்கு போய் நவகிரகங்களையும் சுற்றி வரணும். இது வந்து சிவன் கோயில் இருக்கிற நவகிரகங்களுக்குள்ள வழிபாடுகளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே இவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றமாக இருக்கும். இப்போ சனிக்கேதுங்கிறது என்னென்னா இவங்க வந்து என்னென்னா ரொம்ப யூனிக்கான பர்சனாக வேலை செய்வதில் இவங்க ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. யாருமே இவங்க வேலையை செய்ய முடியாது. அவ்வளோ அந்த மாதிரி வேலையை கொடுத்தா தான் இவங்களால செய்ய முடியும். எல்லாரும் கூட்டமாக கும்பலாக நீ இந்த வேலையை செய்யணும், அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காது, அந்த வேலையில் அவங்களுக்கு சக்ஸஸும் கொடுக்காது. அதனால் இவங்க வந்து வேலை செய்கிற இடத்த தனித்து ஒரு அடிமை வேலையாக இருந்தால் கூட அது தனியாக இவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வேலையை இவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேலையை உருப்படியாக செய்வாங்க. அந்த மாதிரி வேலையை இவங்களுக்கு அமைப்பாக கொடுக்கணும். அதே சமயம் இவங்க இல்லை எனக்கு சனிக்கேதுங்கிறது வந்து நிரந்தர வேலையை எடுத்துக்கொள்ளவே முடியாது. அடிக்கடி வேலையை கட் பண்ணணும், வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் முகத்துக்கு நேராக பேசுகிற தன்மை அதிகமாக உருவாகிறதுனால டக்குன்னு வேலையை விட்டு மாறுவாங்க. அப்போங்கும்போது இவங்களுக்கு அந்த சனியுடைய இது வந்து பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃப்ளோவில் வராது. அப்போங்கும்போது அங்கே பிரேக் ஆகும். சனிங்கிற கர்மா ஒழுங்காக கொடுத்தா தானே இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இவங்க வந்து பொதுவாக வந்து அடிக்கடி ஜீவசமாதி வழிபாடுகளை ரொம்ப நாடுவார்கள். ஜீவசமாதி ஏன்னா இவங்க வந்து மனிதனை வந்து கடவுளை வந்து சிலைகளில் பார்ப்பதை விட மனிதனிடம் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடல்கள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி தேடல் உள்ளவங்க வந்து இந்த உலகியல் வாழ்க்கையோட ஒத்து போக முடியாத தன்மைகள் இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து ஜீவசமாதி வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது தெய்வங்களை விட ஜீவசமாதி இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்டாக ரொம்ப ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து நல்ல வயது முதிர்ந்தவர்கள், நல்ல தனித்துவமானவங்க இவங்களுக்கு ப்ளஸ் பண்ணாங்கன்னா இந்த சனிக்கேது தோஷங்கள் விலகும். அதனால் இவங்க எந்த நேரத்தில் வயது முதிர்ந்தவர்களை பார்த்தாலும் இவங்க வந்து பிளெஸிங்ஸ் வாங்குவது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சனிக்கேது இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனப்பட்டு ஒவ்வொரு நகர்வுகள் பண்ணும்போது இது நான் பண்ணணுமா, இது நான் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு 1000 கொஸ்டின் கேட்டுட்டு உட்காருவாங்க. ஆனால் அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக யாரும் செய்ய மாட்டாங்க. அவ்வளோ இதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னா ஒரு எல்லா வேலையும் எடுத்து செய்கிற வேலைகள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. போனோமா அதில் தனியாக உட்காந்துருக்கேன், யாராச்சும் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்களா, நல்லா இருக்கேன், அந்த மாதிரி தாட் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்களை வந்து இந்த சொசைட்டியோடு மிங்கிள் பண்ணுவதற்கு அவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கும். இவங்க திருமண வைபவங்களும் அப்படி தான் இருக்கும். கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனால் அதுலேயும் ஒரு தனியாக ஒரு நீ பாட்டுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோமா அப்படி சொல்லிட்டு கணவனோ மனைவியோ 2 பேரும் அந்த இதுலேருந்து அப்படி ஒரு விளக்கங்களுடன் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு யூனிக்கான பர்சன் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த சனிக்கேது இருக்கிறவங்க வந்து வேலை மட்டும் இல்லாமல் இந்த கர்மாக்களின் லாஸ் ஆகிறதுனால இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேணும். எவ்வளோ நிதானமாக தியான பயிற்சி மேற்கொள்கிறாங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சொசைட்டியோட மிங்கலாக போராடிக்கிட்டு தான் இருப்பீங்க. அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எதை செய்கிறாலும் அது ஸ்பெஷலாக செய்யுங்க, சக்ஸஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிச்சயமாக சனி அப்படின்ற கிரகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் வலுவில்லாமல் இருந்தாலும் ராகு கேதுவோடு இணைந்திருந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா.